ஹலோ மக்களே, 41வது எபிசோடுக்குள்ளே போயிடலாம். மிசூமி வெர்சஸ் கான்கரோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சடனாக மிசூமி கான்கரோவை அடிக்கான். கான்கரோ பிளாக் பண்ணுறான். பார்த்தா உடம்பை சுற்றி ரப்பர் மாதிரி மாற்றி கான்கரோவே லாக் பண்ணுறான். நருட்டோ இந்த டெக்னிக் சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மிசூமி சொல்கிறான், நான் சக்கராவை யூஸ் பண்ணுறேன், உடம்பை எப்படினாலும் வளைப்பன்னு சொல்கிறான். சக்குரா சூப்பராக இருக்குன்னு பார்க்கா. நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, இல்லைனா உன்னோட கழுத்தை உடச்சிருவேன்னு சொல்கிறான். நீ என்ன நிஞ்சா டூல் யூஸ் பண்ணுறன்னு எனக்கு தெரியலை, ஆனால் உன்னோட கழுத்தை உடச்சிருவேன்னு சொல்கிறான். முடிஞ்சா உடனே கான்கரோ சொல்ல மிசூமி கான்கரோ கழுத்தை உடச்சிட்டான். தலை தொங்கி போய் நிற்கி மூஞ்சில இருந்து துகளா உதிர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் என்னோட ஆட்டத்தை காட்டுறேன்னு சொல்றான். பார்த்தா அது ஒரு பொம்மை, அது ஒரு பப்பட்டு. அந்த பப்பட்டை வச்சு அவனை நெரிக்கான். அவனால் நகர முடியல. உண்மையான உடம்பை கையில இருந்து வாரான். அவன் ஒரு பப்பட் மாஸ்டர். பப்பட்னா பொம்மையை வச்சு விளையாடுறாங்க. அவன் சக்கராவை வச்சு பப்பட்டை கண்ட்ரோல் பண்றான். மிசூமி அப்படியே அமுங்குறான். அவனால் நகர கூட முடியல. கிவ் அப் பண்றான். ஆனா விட மாட்டான். சென்சைக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. சடனா மிசூமி விழுறான். கான்கரோவை வின்னர் அறிவிக்காங்க. நருட்டோ கேட்கான், இவன் என்ன ரெண்டு உடம்பை வச்சு சண்டை போடுறான், இது சீட்டிங்னு சொல்றான். கக்காசி சொல்றான், அது ஒரு பொம்மை, அதுவும் ஒரு நிஞ்சா டூல்னு சொல்றான். சக்கரா சொல்றா, நீ கத்தியை யூஸ் பண்ற மாதிரி தான் அவனும் யூஸ் பண்றான், அதுவும் ஒரு நிஞ்சா டூல் தான் சொல்றான். அவ மிசூமியை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. சக்கரா நினைக்கா எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு. சக்கரா பாத்ரூம்ல போய் மூஞ்ச கழுவிட்டு இருக்கா. ஈனோ வந்து சக்கராவை நக்கல் பண்றான். சாக்கியே உடஞ்சிட்டான், நீ மட்டும் சண்டை போட்டு என்ன பண்ண போற, பேசாம விலகிருன்னு சொல்றா. சக்கரா பழச நினைக்கா. முடிய வெட்டினதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. நம்மளால எதுனாலும் பண்ண முடியும்னு சொல்றா. நான் சண்டைக்காண்டி தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஈனோ அப்படியே ஷாக்ல பாக்கா. ஃபோர்த் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. கக்காசி நருட்டோவை பிடிச்சி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். சடனா மேட்ச் வருது. சக்குரா வெர்சஸ் ஈனோ வந்து ரெண்டு பேரும் என்னன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கறேன். ஈனோ மனசுல நினைச்சிட்டு இருக்கா. சிக்கமாரு சொல்றான், இத்தனை பேர்ல சக்குரா கூட இவளுக்கு சண்டை வரணும், இது என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நருட்டோ கத்துறான், சக்குரா நீ தான் ஜெயிப்ப, கண்டிப்பா சண்டை போடுன்னு. சடனா ரெண்டு பேரும் சூப்பரா சண்டை போடுறாங்க. நருட்டோ சொல்றான், சக்குரா ஈனோவை அடிச்சு அனுப்பி விடுன்னு சொல்றான். ஈனோவெல்லாம் தொட கூட முடியாதுன்னு சிக்கமாரு அங்க இருந்து கத்துறான். டென்டன் இந்த சைடுல இருந்து பேசுறா. இவங்க வெறும் வார்ம் அப் தான் பண்றாங்க. வார்ம் அப் நருட்டோ பார்க்கான். சண்டை போடுறாங்க. ஈனோ வயித்துல குத்துறா. மூஞ்சில குத்த வரா. சின்ன புள்ள மூஞ்சி ஞாபகத்துக்கு வருது ஈனோக்கு. கண்ணத்துல ஒரு அடி மட்டும் அடிக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பழச நினைக்காங்க. மேடம் சொல்றாங்க, குனைச்சினா நிஞ்சுட்சு மட்டும் கத்துக்க கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. எனிமி இடத்துல ஸ்பையாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு கிளாஸ் பூக்கற டெக்கரேஷன் பண்றது, அதை தான் நீ பண்ண போறன்னு சொல்றாங்க. சக்கராவும் ஈனோவும் பூ பறிக்க போறாங்க. சக்கரா சொல்றா, எனக்கு பூவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா. ஈனோ அவளுக்கு தெரிஞ்சதை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றா. பூவை எப்படி டெக்கரேஷன் பண்ணணும்னு சக்கராக்கு எல்லாத்தையும் சொல்றா. சக்குரா இதை கேட்டு முடிச்சிட்டு இருக்கா. சக்குராட்ட இருந்து ஒரு பூவை வாங்கி அவ தலையில வச்சுட்டு அழகா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. நீ அழகா தான் இருக்குன்னு சொல்ல சடனா ஒரு மூணு பொண்ணுங்க வராளுங்க. சக்குராட்ட வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈனோ கோவத்துல பூவாலே அடிக்கா. அது ஒரு பாய்சன் பூன்னு சொல்றா. மூணு பேரும் அது பாய்சன் பூவான்னு செத்துவான்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாங்க. சக்குரா நினைக்கா, ஈனோ உண்மையிலே சூப்பர், அவ அழகாவும் இருக்கா, அறிவாவும் இருக்கான்னு நினைக்கா. ஆனா அவளோட நான் வீக்குன்னு நினைக்கா. நீ சூப்பர், நான் வேஸ்ட்னு சக்குரா சொல்றா. ஈனோ சொல்றா, நீ இப்ப மொட்டா தான் இருக்க, ஆனா ஒரு நாள் பூவா மாறுவேன்னு சொல்றா. அப்புறம் சக்கரா சொல்றா, நான் இனிமேல் சாஸ்கி கண்டில சண்டை போட மாட்டேன், ஏன்னா நான் உன்னோட ஸ்ட்ராங்னு சொல்றா. ஈனோ சொல்றா, நீயே ஒரு வேஸ்ட்னு சொல்றா. நருட்டோ கேட்கான், அவங்க ஏன் வாயால மட்டும் சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு. கக்காசி நினைக்கான், சக்குரா சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்ப இல்லன்ட்டு. சக்குரா கேட்கா, எனக்கு ஏன் ரிப்பன் கொடுத்தன்னு கேட்கா. மொட்டு பூவா மாறுதுன்னு சொல்றா. சக்குரா அப்படி பாசத்தோட பாக்கா. அப்படி ஃபீலிங் ஆகுறா. தேங்க்ஸ் ஈனோன்னு மனசுல நினைக்கா. சக்குரா நினைக்கா, நான் என்னோட வாழ்க்கையில நீ சொன்னதை தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன் நினைக்கா. ஈனோக்குள்ள டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு, எல்லாரும் கை தட்டுறாங்க. சக்கராக்குள்ள சின்னதா இருக்கு, ஈனோ மட்டும் கை தட்டா. அவளை என்கரேஜ் பண்றா. நீ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஈனோ நினைச்சிட்டு இருக்கா, உன்னால தான் நான் இங்க இருக்கேன்னு நினைக்க, ஆனா நான் இன்னைக்கு மேட்ச் சீரியஸா தான் சண்டை போட போறேன்னு சொல்றா. சக்கரா அவரோட பேண்ட கலட்டா. ஈனோ அதை பார்த்துட்டு யோசிக்கா, என்ன நடக்கணும்னு நருட்டோ கேட்கான். பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றான். ரைவல் தான் மெயின் பாயிண்ட்னு சொல்றான் கக்காசி. ரைவல்னா போட்டியாளர்கள். கக்காசி மைட் காயை பார்க்கான். மைட் காய் கக்காசியை பார்க்கான். நீ தான் என்னோட உண்மையான ரைவல்னு சொல்றான் மைட் காய். பழச காட்டுறாங்க. நானும் சாஸ்கியும் டீம் ஆயிட்டேன்னு சொல்றா சக்குரா. இனிமேல் உன்னை தோக்க மாட்டேன்னு சொல்றா. அப்படியா, நானும் உன்னை தோக்க மாட்டேன்னு ஈனோ சொல்றா. சக்குரா ஈனோட ரிப்பனை கொடுக்கா. உன்னோட தலையில ஹெட் பேண்ட் இருக்குன்னு நீ கையில தரியான்னு கேட்கா. சக்குரா சொல்றா, இனிமேல் உன்னை பார்த்து பயந்து ஓட மாட்டேன்னு சொல்றா. நான் இனிமேல் யாரையும் தோக்க மாட்டேன்னு சொல்ல சரின்னு ஈனோ கையை கொடுக்கா. சரின்னு ரெண்டு பேரும் ஹெட் பேண்ட் நெத்தியில கட்டுறாங்க. வா உண்மையான சண்டை போடலாம்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் குத்துறாங்க. எல்லாரும்